நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல இந்த டிசம்பர் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேக்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நெறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டது என்னன்னா, 2 வீடியோ போடுங்க சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு மேல இருக்கு. அது முக்கியமான ஸ்டாக்க மட்டும் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். அதில மேக்ஸிமம் இன்னைக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணலாம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல நெறைய நம்பிக்கை வச்சு தான் வாங்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய ஃபுல் ஃபியூச்சர் உடைய குரோத் தெரியும். ஏன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால இருக்க டேட்டா வச்சு தான் நம்ம ஒரு கம்பெனிய நம்பி வாங்குறோம். இப்போ புரமோட்டர் வாங்கும்போது ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும்போது, நம்மளும் ஒரு இன்வெஸ்டரா நம்மளும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அந்த கம்பெனிய எடுத்து அனலைசிஸ் பண்ணி, என்ன பிசினஸ் பண்றாங்க? ஒரு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கா? நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருக்கா? அப்படின்னு சொல்லி நெனைச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் குரோத் நல்லாவே இருக்கும். நம்மளும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் எப்போதுமே சொல்றேன், இந்த மாரி டேட்டாலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனில என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பா அந்த கம்பெனிய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணா, நம்மளும் கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் டெக்னாலஜி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்மெண்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். மும்பை பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட்ல இருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் சர்வீஸ்ல, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மென்ட் சர்வீஸ்ல இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, யுஎஸ்ஏ, யுகே, யூரோப், ஆப்பிரிக்கா அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17,000 கோடி இருக்கு. ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49 இருக்கு. கடன் வந்து சுத்தமா கிடையாதுங்க. பெக் ரேஷியோ 1.60க்கு கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஸ்டாக்கோடைய சார்ட்ட பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்குங்க. இப்போ ஒரு 30% டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஐடிஸ் கம்பெனில மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம தான் இருக்கு இப்பவும் கூட. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல ஒரு 1235லேருந்து ஒரு 1400 ஒரு பெருசா இம்ப்ரூவ்மென்ட் இல்லாம தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆட்டு இந்த ஸ்டாக்ல. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்களேன், கொஞ்சம் கம்மியா இருக்கு. 15, 17லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ 15லயே ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இனி வருங்காலத்தில குடுத்தாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நல்லா பூம் ஆறதுக்கு நல்ல சான்ஸ் அதிகமா இருக்குங்க. ரிசல்ட்டும் பாருங்க ஃப்ளாட்டா தான் இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது, ஓரளவுக்கு ஒரு 30 கோடிக்கு மேல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ரிசல்ட்டும் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் 2014ல 238 கோடி இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 கோடி. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பார்க்கும்போது குரோ ஆயிட்டு தான் இருக்கு. இபிஎஸ் நல்லா குரோ ஆயிட்டு தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் மேலேயே. சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகல. 9% இருக்கு. மீடியமா தான் இருக்கு. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டா தான் இருக்கு. ஆனா வந்து ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 5 வருஷத்துல 27%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் 52% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் நல்லாவே வச்சிருக்காங்க. 4000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா, 117 கோடி தான் வாங்கியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க. 55 டெப்ட் டேயும் நல்லாவே இருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 49.3 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2% மேல கூட்டியிருக்காங்க. இப்ப வாங்க இந்த ஸ்டாக்கு புரமோட்டர் வந்து இந்த மாசத்துல எந்தெந்த டேட்ல வாங்கியிருக்காங்கற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சென்சார் டெக்னாலஜி இங்க பாருங்க. டிசம்பர் 18ஆம் தேதி எம்ப்ளாயி டெசிக்னேட்டட் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சார் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் டெஸ்ட் வந்து தான் கன்டின்யூ வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க 35,000 அப்புறம் 1,600 அதுக்கப்புறம் 21,000 அப்புறம் 35,000 அதுக்கப்புறம் 24,000 அப்புறம் 24,000 அந்த மாரி கன்டின்யூ வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர்லயும் பார்த்தா கன்டின்யூ அந்த சென்சார் எம்ப்ளாயி வெல்ஃபேர் டெஸ்ட் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ரொம்ப நாளா சைடு வேல இருக்கு. இந்த மாரிக்கு ஒரு சைடுல இருக்கும்போது என்ன பண்றாங்க, புரமோட்டர் அங்க வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாயிலாம் நல்லா ஸ்டாக்க வாங்கி வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு மேல ஒரு ரிட்டர்ன் குடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, நல்ல ஸ்டாக்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிர்றாங்க. அது மாரிக்கு தான் நம்மளும் எப்பவுமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். இதோட சார்ட்ட பார்க்கலாம் பாருங்க. சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2025ல ஒரு சப்போர்ட்ல வந்திருக்கு. லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் இங்க பாருங்க. கன்டின்யூவா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு சைட் வேல தான். எப்ப 2024 மேலேருந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூவா வந்து சைட் வே தான். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கீழ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாச்சுன்னா, ஆப்போர்ச்சுனிட்டிக்கு இப்போ சைடு வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் 2வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் கம்பெனிங்க. ஜிண்டால் குரூப்ல உள்ளது இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 4.36 ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பைசஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங்கில இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த ONGC, HPCL அந்த மாரிக்கு நெறைய கம்பெனில வந்து ஆர்டர் கிடைக்கும். ரிலையன்ஸ் இந்த மாரி கம்பெனிலாம் ஆர்டர் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ட்ரில் பண்றது தான் அவங்களுடைய ஒர்க்கு. ஸ்டாக்கோட சார்ட்ட பாருங்க. நல்ல ஒரு டவுன் சைடு தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் வந்து பார்க்கும்போது கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியா தான் இருக்குங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கம்மியா தான் இருக்கு. 39. ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க நல்லாவே கூடியிருக்கு. 133. அதுக்கு முக்கியமான காரணம் அதர் இன்கம். எல்லாமே நம்ம பார்க்கணுங்க பேலன்ஸ் ஷீட்ல. அதர் இன்கம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. ஆனா வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இந்த பதத்து தெரியும் உங்களுக்கு. 34, 64, 22, 66 இப்போ 133. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. 51, 216, 33ல. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆருமே நல்லா அருமையா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி மட்டும் ஒரு சுமாரா இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 14% இருக்கு. ரிசர்வ்ல வந்து அருமையா வச்சிருக்காங்க. சூப்பராவே இருக்கு. கடன் வந்து கம்பெனில சுத்தமா கிடையாது. கம்மியா தான் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 112லேருந்து 90க்கு வச்சிருக்காங்க பாசிட்டிவ். புரமோட்டர் ஹோல்டிங் 64.39 இருக்குங்க. எஃப்ஐட்ட இருக்கு. டிஐட்ட கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக்கிட்ட வந்து 33% இருக்குங்க இந்த கம்பெனில. இந்த கம்பெனி வந்து புரமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அத எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம் ஃபுல்லாவே. இன்ட்ரா ட்ரில்லிங். நல்ல ஒரு டவுன் சைடு தான் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்கு. நீங்களும் ஓனா அனலைசிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாரிக்கு நம்ம அனலைசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்க நம்ம வாங்கும்போது, கண்டிப்பா நமக்கு ஃபெயிலியரே வராதுங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அதனால தான் சொல்ல வரேன். இங்க பாருங்க 16ஆம் தேதி புரமோட்டர் குரூப் 2,96,000 பேர் வாங்கியிருக்காங்க ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஒரு புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன்ல வந்து வித்திருக்காரு. அதுக்கப்புறம் முன்னாடி இது ஜூன் பழைய டேட்டா. இப்போ 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 2,91,837 ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஜிண்டால் டீல்ல. நல்ல ஒரு கம்பெனி தான். நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. இதோட சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்குங்க பார்த்தா தெரியும். பாருங்க லாங் சைட்வேல இங்க பார்த்தா தெரியும். லாங் சைட்வேல போயிட்டு அந்த சைட்வே பிரேக் பண்ணி கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஆயிட்டு சைட்வேல. நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். சரளா பெர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி. ஒரு மைக்ரோ கேப்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போய் பார்த்திருக்கு. ROC, ROA ஒரு டீசென்ட்டா இருக்குங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்க வந்து என்ன இதுல இருக்காங்கன்னா, பாலிஸ்டர் அண்ட் நைலான் யார்ன்ஸ் தயாரிக்கிற ஒரு இதுல இருக்காங்க. இந்த சார்ட்ட பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதோட ரிசல்ட் பாருங்க. 19 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மி. ஆனா லாஸ்ட் இயரோட ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆமா. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 28 கோடிலேருந்து 68 கோடி கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு. பார்த்தா தெரியும். 62 டூ 62 நல்லாவே இருக்கு. என்ன காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க. சுமாரா தான் இருக்கு. ஆனா காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாவே இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இது நல்லா ஓரளவுக்கு பரவால்ல. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. சேல்ஸ் மட்டும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனி நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. மேல போறதுக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 168 கோடி. பாரோயிங் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 506 கோடி வச்சிருக்காங்க அவங்க. இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க 286 கோடி, அதுக்கப்புறம் 321 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் கம்பெனிக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ -1ல இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் மட்டும் கூடியிருக்குங்க. இத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இவ்வளோ இது அதிகமா இருக்கக்கூடாது. 178, 170 கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் 214 இருக்கு. இந்த கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள்னா, நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம். நம்ம ஒரு பொருள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் தயாரிக்கிறோம். அத தயாரிச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணி, தயாரிச்சு அத கொண்டு சந்தையில வித்து, அந்த காச நம்ம ஆக்குறோம் பார்த்தீங்களா? அந்த டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள்ன்னு சொல்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பொருள தயாரிச்சாங்கன்னா, 211 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு கையில காசா கிடைக்குது. இது வந்து இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் கம்மி பண்ணா, கம்பெனி நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் நல்லாவே இருக்கு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்ட்டயும் கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக்ட்ட நல்லாவே இருக்கு. எஃப்ஐட்டயும் கொஞ்சம் இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோடைய புரமோட்டர் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். அதையும் பார்த்துடலாம். நெறையா வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக் நான் பார்த்தேன். உங்களுக்கும் அந்த டீட்டெயில காமிக்கிறேன். இங்க பாருங்க. இது ஒரு ஸ்மால் கேப்புங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா அந்த மாரி ஸ்டாக்லலாம் நம்ம வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இந்த பிசினஸ் குரோ ஆகுமான்னு பார்த்துட்டு இங்க பாருங்க. டிசம்பர் 19, அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் டிசம்பர் 9, டிசம்பர் 6, டிசம்பர் 5, டிசம்பர் 4, அதுக்கப்புறம் நவம்பர் 28, நவம்பர் 27, நவம்பர் 26, நவம்பர் 22, நவம்பர் 20, அதுக்கப்புறம் எல்லா மாசமும் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காட்டன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த கம்பெனி. புரமோட்டர் ஹோல்டிங்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழ காமிக்கிறேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிட்டே இருக்காங்க. அந்த பாருங்க இதான் ஹிந்துஸ்தான் காட்டன் கம்பெனி 13% இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக் செப்டம்பர்ல இருக்கு. இனி அடுத்த ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகவே இருக்கும். பாருங்க.
இதோட சார்ட்ட பார்க்கலாம். சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இங்க பாருங்க. நல்ல ஒரு அப் மூவ் அதுக்கப்புறம் ஒரு டவுன் முக்கியமான ஏரியால தான் இந்த ஸ்டாக் வந்து இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சு, நீங்க நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இங்க பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிபி கார்ப்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிவிஷன் இருக்காங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரு, ரேடியோ, ப்ராட்காஸ்டிங் அந்த இதில இருக்காங்க. ஒரு மீடியால இருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து 13, ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஒரு கம்பெனிங்க. இங்க பாருங்க. 1% மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ நல்ல ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்சென்டிவ் வேல்யூ வந்து பாருங்க 307 அதோட கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 129 பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூ 2 இருக்கு. நல்லாவே இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ரிசல்ட் நம்ம பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து பாருங்க, செப்டம்பர் மாசம் 614 சேல்ஸ் கூடியிருக்குங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயரும் கூட்டியிருக்கு. அதே மாரிக்கு நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்குங்க. 81, 93 இயர் ஆன் இயரும் 83 பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 81 பண்ணியிருக்காங்க. நல்லாவே 93 நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 307 கோடியிலேருந்து 345 கோடி இருக்குங்க. இது வந்து மீடியா செக்டார்ல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிக்ஸடா தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஆமா. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் கிடையாதுங்க. அ காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல நல்லாவே இருக்கு. இப்ப மைனஸ்ல இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் நல்லாவே குடுத்திருக்கு. 3 வருஷம் நல்லாவே குடுத்து இந்த வருஷம் குடுக்கவே இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்குங்க இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து ரிசர்வ்ல நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாரோயிங் வந்து 292 கோடி இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்சேஷன் நல்லாவே இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்ல அருமையான ஹோல்டிங்கு. எஃப்ஐஐ வந்து சூப்பரா ஹோல்ட் பண்றாங்க. டிஐடி நல்லாவே இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோடைய புரமோட்டர் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு இந்த ஸ்டாக்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நீங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணி பண்ணுங்க. புரமோட்டர் வாங்கிறோம் நம்மளும் போய் உடனே வாங்கிடக்கூடாது. நல்ல ஒரு கம்பெனியா இருந்தா மட்டும் தான் நம்ம வாங்கணும். நான் மேக்ஸிமம் ஒரு நல்ல கம்பெனி தான் எடுத்து வந்திருக்கேன் இங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து பொறுமையா வாங்குங்க. இங்க பாருங்க டிசம்பர் 19ஆம் தேதி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 17, அதுக்கப்புறம் டிசம்பர் 11, டிசம்பர் 8, டிசம்பர் 3, டிசம்பர் 1 அதுக்கப்புறம் நவம்பர்லயும் வாங்கியிருக்காங்க. நவம்பர் 24, அதுக்கப்புறம் நவம்பர் 19, நவம்பர் 17, 259 அந்த ஏரியால ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்டினியூவா வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் அந்த ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன். நெறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க புரமோட்டரு. இங்க பாருங்க 72 95 வந்து 73 48, 73 78 இன்னும் கூட இப்போ கன்டினியூவா இந்த மாசம் வாங்குனதெல்லாம் அடுத்த மாசம் வரும்போது கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஒரு நல்ல விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குதுங்க. அதையும் நீங்க பாருங்க. எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்கன்னு 2025ல ரூ. 5 குடுத்துருக்காங்க. 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, 2024 நல்லாவே குடுத்துருக்காங்க. 15, ரூ. 20 குடுத்துருக்காங்க. இந்த 2025ல ரூ. 5 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோடைய சார்ட்ட பாருங்க. ஒரு முக்கியமான ஏரியால தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைடு வே அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு சைடு வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நம்ம வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க ரீசென்ட் ஆயிட்டு. ஒரு சூர்யா யோசனி எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்ல இருக்காங்க. லைட்டு, எல்இடி அந்த மாரிக்கு நெறைய இதுல இருக்காங்க. ஜிஐ பைப்ஸ்லயும் இருக்காங்க இவங்க. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் 62.5 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 5 இருக்கு. கடன் சுத்தமா கிடையாதுங்க. பைசஸ் ஸ்கோர் 7 இருக்கு. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பாருங்க 74 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரோடயும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோடயும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேல்ஸுமே நல்லாவே கூடியிருக்குங்க பாருங்க. 1845 கோடி சேல்ஸ் கூடியிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸு. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 7466 டிடிஎம்ல இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுனா இருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. ப்ராஃபிட்டும் பாருங்க, அந்த லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேம் ப்ராஃபிட் தான் ட்ரேட் இதாயிட்டுருக்கு. இப்போ நெறைய இன்ஃப்ளேஷன் அந்த மாரிலாம் பிரச்சனை இருக்குங்க. அதனால வந்து இதெல்லாம் சரியான டிஎஸ் இது வரை குறைச்சிருக்காங்கங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பத்தி பார்த்தீங்கன்னா, சுத்தமா இல்லங்க. ஒரு மீடியமான ஒரு என்ன சொல்றது இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. அதையும் நம்ம பார்க்கணும். காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் ஓரளவுக்கு பரவால்ல. ஸ்டாக் பிரைஸ் வந்து நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. பாருங்க லாஸ்ட் 3 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 10 இயர் நல்லாவே குடுத்துருக்கு. இந்த 1 இயர் மட்டும் தான் குடுக்கவே இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் பூம் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, -15 இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 79 இருக்கு. புரமோட்டர், டிஐஐ, எஃப்ஐஐ இவங்ககிட்ட எல்லாமே இந்த ஸ்டாக் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பல்க்கா நெறையா வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க இப்ப ரீசென்ட் ஆயிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் சைட்ல இருக்கனால வந்து என்ன பண்றாங்க, புரமோட்டர் வாங்கிட்டு
நல்ல ஒரு மேலே வந்தோன்னே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இதை பார்த்துடலாம், டீட்டெயில் பார்த்துடலாம். எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ட்டு பாருங்க. டிசம்பர் 19 பாருங்க 50,000, 8,000, 41,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அதுக்கப்புறம் 180 அப்புறம் டிசம்பர் 15 50,000, 50,000 அதுக்கப்புறம் டிசம்பர் 11 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, டிசம்பர் 2 அதுக்கப்புறம் நவம்பர் 21, நவம்பர் 25 அதுக்கப்புறம் நவம்பர் 19 அதுக்கப்புறம் செப்டம்பர் இது மாரிக்கா எல்லா மந்த்தும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. சார்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க. சூரிய ரோஷினி இந்த கம்பெனி நம்ம அடிக்கடி நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முக்கியமான ஒரு ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. லாங் சைடு வேல தான் இருக்கு. ஒரு வேரிஸ் வெஜ் சேனல்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துக்கங்க இந்த ஸ்டாக்க. அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேன் இன்ஃப்ரா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதுங்க. ஒரு ஸ்மால் கேப்பு ஸ்டாக் பி கம்மியா தான் இருக்கு. ROE டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. டெப்த் கம்பெனி கிடையாது. பெக் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. ஏன்னா 1 கீழ இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கோடைய சார்ட்ட பாருங்க. கன்டினியூவா வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடிங்க. லாஸ்ட் குவார்ட்டர் நல்லாயிருக்கு. லாஸ்ட் இயர் குவார்ட்டர் நல்லாயிருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. பார்த்தா தெரியும் ஒரு 40 கோடிகிட்ட கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இந்த மாரி நெறையா இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் அப்படியே மிக்ஸ்டுங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸா இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு. ஆனா ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் பாருங்க நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த கம்பெனி. லாஸ்ட் 3 இயர்ஸும் 5 இயர்ஸ்லயும் 10 இயர்ஸ்லயும் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்கு. கம்பெனில வந்து ரிசர்வ் நெறையா வச்சிருக்காங்க. கடன் சுத்தரமா கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 458 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ரிஸ்க் அதிகமா இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலயுமே. ஏன்னா பேமெண்ட் டிலே ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாரி மழை பெய்யுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ப்ராஜெக்ட் டிலே ஆகும். பேமெண்ட் வரதுக்கு டிலே ஆகும். இந்த மாரி நெறைய இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆனா நல்லா 5000, 2000ல இருந்துட்டு 604லேருந்து 150லேருந்து 604 போய் டக்குன்னு கூடியிருக்கு. இது கொஞ்சம் கம்மியானா நல்லாயிருக்கும். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்க. ரொம்ப நாளா பப்ளிக்கிட்ட வந்து கூடியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து அப்படியே டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ப்ரமோட்டர் வந்து வாங்கியிருக்கத. இந்த மாரிக்கு நீங்களும் கொஞ்சம் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. சாட்டர்டே, சண்டே லீவ்ல இருக்கவங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பாருங்க. ஸ்டாக் என்ன கண்டிஷன்ல இருக்கு? ப்ரமோட்டர் வித்திருக்காங்களா? வாங்கியிருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டிசம்பர் 15 வாங்கியிருக்காங்க ஒரு 63,000. டிசம்பர் 1ல வாங்கியிருக்காங்க. அப்புறம் நவம்பர்ல வாங்கியிருக்காங்க. நவம்பர் 26ல வாங்கியிருக்காங்க. நவம்பர் 25ல வாங்கியிருக்காங்க. செப்டம்பர்ல வாங்கியிருக்காங்க. கன்டின்யூ இந்த ஸ்டாக்கும் ப்ரமோட்டர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக்கோடைய சார்ட்ட பார்த்துடலாம். இங்க பாருங்க முக்கியமான ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ப்ரமோட்டர் கொஞ்சம் வாங்குனால கொஞ்சம் மேல போயிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே எல்லாரும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் இந்த இன்ஃபர்மேஷன். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸ் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.